ரிஷப் ஷெட்டி இப்ப காந்தாரா சாப்டர் 1 படம் மூலமா பெருசா இந்தியா ஃபுல்லா வெற்றியை பதிச்சிருக்காரு. 800 கோடிக்கு மேலே வசூல் பண்ணி வெற்றிகரமா ஓடிக்கிட்டு இருக்கு. பேன் இந்தியா நடிகராவும் புது அவதாரம் எடுத்திருக்காரு. கன்னட சினிமால துக்லக் அப்படின்ற படம் மூலமா வில்லனா அறிமுகமாகிட்டு அப்படியே கேரக்டர் ரோல்ல அதிகமா நடிச்சிட்டு வந்தாரு. அதுக்கப்புறமா காந்தாரா படம் மூலமா பிற மாநிலங்களையும் பிரபலமானாரு. ரீசெண்டா ஒரு இன்டர்வியூல கோபிநாத் கூட ரொம்ப சரளமா தமிழ்ல பேசி தமிழ் ரசிகர்களையும் ஆச்சரியப்பட வச்சிருப்பாரு. கன்னட சினிமா இவ்வளவு பாக்குறனோ அதே அளவுக்கு சின்ன வயசுல இருந்து அதிக தமிழ் படங்கள் பார்ப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஆரம்பத்துல சினிமால அடுத்த கட்டத்துக்கு போறதுக்காக அதிகமான முயற்சிகளை பண்ணிட்டு வந்தாரு. நம்ம 96 இயக்குனர் பிரேம்குமார் இவர் எல்லாம் கூட ஒன்னா ஏடியா ஒர்க் பண்ணிருக்காங்களாம். அப்போ ஒரு கட்டத்துல கம்ப்ளீட்டா கன்னட சினிமாவை விட்டுட்டு தமிழ் சினிமால வந்து படங்களை நடிக்கவும் இயக்கவும் திட்டமிட்டு இருந்தாராம். இதை யார் சொன்னதுன்னு பாத்தீங்கன்னா ரிஷப் ஷெட்டியோட நண்பர் ரக்ஷித் ஷெட்டி தான். அதாவது 777 சார்லி படத்துல வருவாரு அவர் தான். தமிழ் சினிமாவுக்கு போக போறேன்னு முடிவெடுத்ததும் வேணா கன்னட சினிமாலேயே இரு, இங்கேயே படம் பண்ணலாம்னு சொன்னாராம் அவரோட நண்பர் ரக்ஷித் ஷெட்டி. ஒருவேளை தமிழ் சினிமாவுக்கு ரிஷப் ஷெட்டி வந்திருந்தா அவரோட காந்தாரா தமிழ் சினிமால படமாக்கப்பட்டிருந்தா ஹிட் ஆகியிருக்குமா?